ஹலோ ஹாய் நேத்திக்கான வீடியோஸில் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்போ கல்யாணம் மாப்பிள்ளை பேர் என்ன அப்படின்ட்டு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கான கோட்ஸ் பார்த்தீங்கன்னா உழைத்து சம்பாதித்த பொருளுக்கு எப்போதும் மதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 31 இன்னைக்கு வந்து நம்ம குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கிருத்திகா பை சித்தி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பும் சோறு அப்புறம் துவையல் வச்சுருந்தேன். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி ஒரு பொருள் வாங்கும்போது அதோட மதிப்பு அப்போ தான் தெரியும். நம்ம இப்போ வந்து அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், ஏன் இது கூட பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதோட ரியாலிட்டி இப்போ எனக்கு தோணும், நம்ம சின்ன வயசுல எதனா தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். பட் அந்த அந்த தப்பு வந்து என் மனசுலயே இருக்கும். நான் சப்போஸ் எப்பயாவது நான் ஃபீல் பண்ணேன்னா அந்த தப்புலாம் இருக்கும். நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோமே, அந்த கில்ட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அது ஏன்னு தெரில. நிஜமா உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க தெரியாம ஒண்ணு பண்ணது இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்குமா? சின்ன வயசுல சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்போம்ல, அந்த வயசுல தெரியாம. பட் அதெல்லாம் எனக்கு இப்போ நான் ஒரு மிஸ்டேக்கா ஃபீல் பண்ணுவேன் எப்பயாவது. ஏன்னு தெரியாது. சடனா அந்த ஞாபகம் வந்துட்டு போகும். நம்ம அந்த மாரிலாம் தப்பு பண்ணியிருக்கோமே அப்டின்ட்டு. ஆனா, அது என்னால மறக்க முடியல. உங்களுக்கும் இந்த மாரி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் மட்டும் தான் இப்டி இருக்கேன்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட்டா தான் இருக்கும். இப்ப நான் சின்ன வயசுல ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பேன். அது விபரீதமா முடிஞ்சிரும். அத வந்து எனக்கு வந்து கில்ட்டா இருக்கும். ஐயோ! நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்டிங்கிற மாரி. அந்த கில்ட் மேபி கொஞ்சம் பேருக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, எப்படி இப்போ ஒருத்தவங்கள வெட்டணும்னு தோணுது? இப்ப நம்ம அப்படி இருந்தா இந்த மாரி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரிலாம் யோசிக்க மாட்டாங்களா? ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான்லாம் முன்ன மாரி இல்ல, இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்கேன். பட் அப்படிலாம் சேஞ்ச் ஆகல அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் எப்படி சொல்றது? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் பேசுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இது வேண்டாம். இதோட போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் நார்மலா தான் போச்சு. அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. மீடியமா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நான் கிளம்பி போனேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன். இன்னைக்கு வந்து நேத்து வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 29. அப்புறம் வந்து மாப்பிள்ளை பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க பேரு பாலு. அப்புறம் வந்து லவ் மேரேஜ் தான். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் பொறுமையா என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.